ஆச்சுன்னா ஜனாதிபதியை விமர்சனம் செய்து ஒரு படம் எடுத்து ஜனாதிபதி விருது வாங்கியவர். இது ரொம்ப அவருடைய அந்த படம் நான் பார்த்து ரொம்ப ஒரு தனித்த போராளியுடைய ஒரு படத்தை ரொம்ப அழகா நேர்த்தியா அவர் எடுத்திருந்தார். ஸோ மனித வாழ்க்கையில் பயணங்கள் தான் ஞானத்தையும் அறிவையும் தருது. ஒருத்தன் ஞானினாலே அவன் பயணின்னு தான் அர்த்தம். அப்படி ஒரு பத்திரிகையாளராக தொடர்ந்து, அது ஒரு நேர்மையான பத்திரிகையாளராக தொடர்ந்து பயணங்கள் மேற்கொண்டு பல்வேறு மனிதர்கள், இனங்கள், மொழி, மதங்கள் இவற்றை நுட்பமாக ஆராய்ந்து அதோட அறிவோட வெளிப்பாடு தான் இந்த ஜிப்சின்னு நான் நினைக்கிறேன். அந்த அறிவோட வெளிப்பாடு தான் இந்த ஜிப்சின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை பார்க்கும்போது, இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. முதலில் என்னை கவர்ந்தவர் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர். ரொம்ப நேர்த்தியான ஒரு ஒளிப்பதிவு. தொடர்ந்து அறம் சார்ந்த படங்களை இயக்க வேண்டும் என்கிற வேட்கையோடு இருக்கிற ராஜமுருகனுடைய இந்த ஜிப்சி மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று நான் ஆழமாக விரும்புகிறேன். தொடர்ந்து தான் நடிக்க வந்த காலத்திலிருந்து அருமை நண்பர் ஜீவா அவர்கள் ரொம்ப வித்தியாசமான அந்த பருவத்தில், ஏன்னா ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரி கதாபாத்திரங்கள்லாம் நடிக்க முடியுமா அப்படின்னு எல்லாரும் தயங்கி நிற்கும்போது அந்த மாதிரி கதாபாத்திரங்கள்லாம் ரொம்ப எளிதாக எடுத்து ரொம்ப அற்புதமாக நடித்து தனக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கின ஜீவா அவர்களுக்கு இந்த படம் ஒரு முக்கியமான படமாக இருக்கும். ஏன்னா அந்த ஜிப்சியை நம்ம உணர முடியுது. ஜிப்சினா பயணி தான். இதுவரைக்கும் உலகத்தில் தோன்றின எல்லா போராட்டக்காரர்களும் புரட்சியாளர்களும் பயணிகளாக தான் இருந்திருக்காங்க. இதுதான் வரலாறு. அந்த வரலாற்றோட அடிப்படையில் இந்த பயணம் உலகமே திரும்பி பார்க்குற ஒரு பயணமாக அமையணும்னு நான் ரொம்ப ஆழமாக விரும்புகிறேன். நான் வாழ்த்துறேன். இந்த படத்துடைய இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன், ரொம்ப அற்புதமான பாடல்கள், அவருடைய பின்னணி இசை என்னை ரொம்ப கவர்ந்துச்சு. அதே மாதிரி தமிழ் சினிமா பாடலாசிரியர்களில் என்னை மிகவும் கவர்ந்த ஒரு பாடலாசிரியர்னா அது யுகபாரதி தான். குத்துப்பாட்டு எழுத சொன்னால் கூட அதில் ஆபாசமான வார்த்தைகளை இதுவரைக்கும் யுகபாரதி எழுதுனது கிடையாது. அவருடைய பாடல் வரிகளை நான் ரொம்ப கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு ரசிகனா குத்துப்பாட்டு எழுத சொன்னால் கூட அது ஒரு ஆபாசமான வார்த்தைகளை எழுத மாட்டார். அப்படி நிறைய போராளிகள் ஒன்றா சேர்ந்து இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய எல்லைகளை தொட வேண்டும். ராஜமுருகனுக்கு இந்த படம் ஒரு மணிமகுடமாக அமையணும். இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளர் அம்பேத்குமார், பேரே ஒரு புரட்சிகரமான ஒரு பேராக இருக்கு. அவருக்கு தமிழ் சினிமா ரத்தன கம்பளம் விரித்து அவரை வரவேற்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி.